விஜய் வந்து நான் குருன்னு சொன்னாங்க, தப்பா சொல்லிட்டீங்க. எனக்கு தான் விஜய் குரு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு வந்த உடனே எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சது. சத்தியமா இந்த படத்தோட கதை எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கோ விரும்பல. ஏன்னா இந்த கதையோட மெயின் ஹீரோ ஹாரி சார். நான்லாம் சின்ன வயசுல வந்து உங்க பாட்டு கேட்டு வளர்ந்த பையன். No matter where I am in my life, this film will always be special to me because after all these years, when I actually waited for that one opportunity, it happened for me through Vijay sir. Don't miss it because Haris Jayaraj sir's சாங்க்கு நான் லிப்சிங் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைமில் எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி இருக்கு. அப்புறம் எல்லாரும் சார் வந்து மைண்ட்லேயே எடிட் பண்ணிடுவார் ஃபுல் படத்தை. என்ன தேவையோ அதான் ஷூட்டிங்கே பண்ணுறாரு. ஸோ லைக் இங்கே இத்தனை பேர் முன்னாடி இந்த மேடையில் நிற்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட். ஓகே, ஸ்பெஷல் மூமெண்ட். கேட்குதா? யா, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட். அந்த ஸ்பெஷல் மூமெண்ட் மட்டும் இல்லை, என் லைஃப்பில் எல்லா ஸ்பெஷல் மூமெண்ட்லேயும் எனக்கு சப்போர்ட் கொடுத்த எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் முதல் நன்றியை சொல்லிக்கிறேன். அதை தாண்டி இங்கே வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா உங்கள் நேரத்தை செலவழிச்சு எங்கள் படத்தை உங்கள் படமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த படம் காதல் ரீசெட் ரிப்பீட் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய லேர்னிங் எனக்கு. அந்த லேர்னிங்கை எனக்கு கொடுத்த ஏழு விஜய் சார், தேங்க்யூ சார். இந்த படத்தில் சித்தார்த்னு கேரக்டரை என்னை நம்பி கொடுத்தீங்க. நான் அதை 100% ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே ஃபர்ஸ்ட் கேட்டது விஷுவல்ஸ் எல்லாமே பெயிண்டிங் மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த கிரெடிட் எல்லாமே அரவிந்த் சாருக்கு தான் போய் சேரும். அவர் எங்களை கேமரா த்ரூ அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு. ஸோ அரவிந்த் சார் இப்போ இந்த ஈவெண்ட்ல இல்லை. ஸோ தேங்க்யூ சார், எங்கே இருந்தாலும் பார்த்துட்டு இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச். இந்த கதையை மட்டுமே நம்பி புது கேஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ப்ராஜெக்டை நம்பி ஏல் விஜய் சாரை நம்பி ஹாரி சாரை நம்பி இந்த படத்தை எடுத்த ப்ரொடக்ஷன் டி ஸ்டுடியோஸ், சன்னி டென்வி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் M&Mக்கு என்னோட நன்றி. அண்ட் இந்த கதையோட மெயின் ஹீரோ ஹாரி சார். நான்லாம் சின்ன வயசுல வந்து உங்க பாட்டு கேட்டு வளர்ந்த பையன். சின்ன வயசுல இருந்து பயங்கர ஒரு பெரிய ஃபேனா எல்லா பாட்டையும் கேட்டு வளர்ந்த பையன். இந்த ஸ்டேஜ்ல உங்க பாட்டுல இந்த படத்துல நடிச்சிருக்கிறது இட்ஸ் மை ஹானர் சார், தேங்க்யூ. அண்ட் எங்களுக்காக இந்த படத்தை லார்ஜர் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கணும்னு அவ்வளோ ப்ரொமோஷன்ஸ்க்கு இறங்கி வந்து பண்ணியிருக்கீங்க. நெவர் சீன் இன் ஃபிலிம்ஸ். உங்க கூட சைடில் ஆக்ட் பண்றதுக்கு எனக்கு உங்க கூட வாய்ப்பு கிடைச்சது இன்னும் நான் பெருமையா எடுத்துக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மெயினா இதுக்கு கேமரா பின்னாடி ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்ஷன் டீம், கேமரா டீம் அண்ட் ப்ரொடக்ஷன் இந்த ஒவ்வொருத்தருக்கும் டெக்னிக்கலா இதை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி இந்த படத்தை இது வரைக்கும் கொண்டு வந்த எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த காதல் ரீசெட் ரிப்பீட் வந்து ரெகுலர் ராம்காமா இல்லாம ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மிக்சட் எமோஷனோட டிராமா, ஆக்ஷன், அதுக்கப்புறம் லவ், காமெடி எல்லாமே இருக்கிற ஒரு கதையா இருக்கும். நீங்க வந்து தியேட்டர்ஸ்ல இருந்து போகும்போது ஃபுல் ஹார்ட்டடா ஒரு நல்ல படம் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு மூட்ல தான் போவீங்க. ஸோ மார்ச் 6 தியேட்டர்ஸ்ல வருது. கண்டிப்பா நீங்க உங்க படமா வந்து பார்த்து உங்களோட ரிவ்யூஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். Thank you everybody, thank you media for coming here for us today. I would be lying if I say that I'm not nervous. I am. No matter how many times you do it, you are still nervous. But I'm sorry I will be speaking in English today, but I would believe that emotions have no language, and I'll speak from all my heart tonight. This film is very, very, very special to my heart, and it will always be. No matter how old I get, no matter how many more films I do, no matter where I am in my life, this film will always be special to me because
after all these years, when I actually waited for that one opportunity, it happened for me through Vijay sir, and I will try. When they move out of the film, when they leave the cinema hall, I hope they carry those emotions in their hearts. And I just hope people love the film that we have made with all our love. I've had an amazing time on set, and I am thankful to every single person who has been a part of this film. My co-actor, Madhu, Arjun, both of them are amazing actors. Even though Madhu's is his first film, I think he's given justice to the character. No one would have done it better than you. So there's a long way to go for you. And same goes for Arjun. He says that it's his first Tamil movie. Believe me, he's an amazing actor. He needs no introduction like that. And definitely these guys are going to do way more than we think of for them. And everybody who's been a part of the film, our DOP, Arvind sir, I wish he was here. I miss him. He's an amazing guy, and I haven't met him after the film, so I would love to see him again. And if given an opportunity, I would love to work with this team again and again and again. Like Kadal, reset, repeat. I would love to repeatedly work with this team again. Thank you so much, and I hope you guys go to cinema. First of all, thank you for a wonderful introduction. And Namaskaram. This is first Tamil movie enoda release ஆக போறேன். And thank you everyone, and thank you God Almighty. I'm so grateful for where I'm right now standing, and my wife, my kid, Appa, Amma, Asika, Saubika, ellarodum big thanks first of all. And thank you Vijay sir for giving me a role in this wonderful movie. எப்பொழுதும் இப்படா ஓகே. அப்போ தமிழ் கொஞ்சம் கொஞ்சமே கத்த தெரியும், அது பரவாயில்லன்னு ப்ளீஸ் ஃபார்கிவ் மீ. அண்ட் Madhu, thank you for being a good translator for me while I'm confused with my dialogue. And Jia, you've been a good co-actor, a wonderful person. And Bhaskar sir, வணக்கம் சார். பொலியாயிருந்தோம். அதே let me say that in Malayalam. பொலியாயிருந்தோம் working with you sir. And thank you wonderful production team and all. And thank you so much. இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் தமிழ்ல கிடைச்சது, இட்ஸ் a big thing. And இனி இந்த மாதிரி மூவி கிடைக்கும் தெரியல. And I hope I have given my best for this movie. And it's கொஞ்சம் twisty and quirky ஆയിട്ടുள்ள ஒரு கேரக்டர் தான். He'll be a romantic person, at the same time he will be a comedian, at the same time he might be a villain as well. So let's see what my character is from March 6th, and please do come and watch it in theaters. It's a theatrical movie. Every movie is a theatrical movie, but still don't miss it, because Haris Jayaraj sir's song நான் லிப்சிங் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம்ல. எனக்கு ஒரு பிளஸிங் மாதிரி இருக்கு. அப்போ அது எல்லாரும் தியேட்டர் வந்து பார்க்கணும். And thank you so much. Nothing more to say. Thank you everyone. All love. First time I'm seeing a director without having a spot editor. So I don't know how he processed that thing in his head, but it was kind of magic working with him. Like he just asked us to do a certain thing. Adu mattum seida podum. Cut to cut. Ana double mattum da scene mottham paathen. Perfect ah irundha. Appo enikku onnume solradhu illa adukku appuram. It's actually a wonderful feeling for me. One of the best things which has happened to me working with him. Sorry guys. First time press meet, you know. Sir, உங்களுக்கு ஓகே சார்? போல இல்ல. Hello. We'll share the podium. Sir. நான் podium share பண்ணட்டுமா? Okay, sorry. No problem. You can continue sir. அது மட்டும் புரிஞ்சு அது மட்டும் தான் இருக்கு வேற. Okay. Thank you so much. Yes. So thank you media, press who have gathered here. Thank you so much, means a lot.
தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரிபடி. இந்த படத்தில் எனக்கு ஒரு 2 ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட் இருக்கு. ஒன்று ஏஎல் விஜய் சார், ஒன்று ஆரிஷ் சார். ஒர்க்கிங் அண்டர் ஏஎல் விஜய் சார் இஸ் லைக் என்ன சொல்கிறது, அப்சல்யூட் ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட். நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், நடிப்பை தாண்டி டெக்னிக்கலாகவும் நிறைய கற்றுக்கிட்டேன். சார் வந்து மைண்ட்லேயே எடிட் பண்ணிடுவார் ஃபுல் படத்தை. என்ன தேவையோ அதுதான் ஷூட்டிங்கே பண்ணுறாரு. ஸோ ஐ வாஸ் லைக் வாவ், இது மாதிரியும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் விஜய் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ இன் திஸ் கேரக்டர். மது ப்ரோவோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். இட்ஸ் லைக் அ பூக்கி கேரக்டர். வடிவேல் சார் ஒரு டைலாக் இருக்குல்ல, யூ கோ மேன் வை மீ அப்படின்ற மாதிரி இருக்குங்க. அவரோட லவ்வுக்காக சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டர். அண்ட் ஜியா, you are a sweetheart on set, always cracking jokes and making it light. And thank you so much for being a wonderful screen partner. And Arish sir, thank you so much for giving us another one epic music album. Most of the உங்களோட மியூசிக்கோட இன்டர்லூட் தான் சார் நிறைய பேரோட ரிங்டோன் தான் நான் பார்த்துருக்கேன். அண்ட் ஐ எம் ஷிவரிங் பிகாஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் மூமெண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் நீங்கள் சொன்னீங்க என்னோட ஆக்டிங் எபிலிட்டி இந்த படம் மூலிமா வெளியே வரும்ன்ட்டு, அதுக்காகவும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். விஜய் வந்து நான் குருன்னு சொன்னாங்க, தப்பாக சொல்லிட்டீங்க. எனக்கு தான் விஜய் குரு. ஏன்னா எல்லா விதத்துலையும், அதாவது தொழிலில் மட்டும் வேணா ஜூனியராக வேணா இருக்கலாமே தவிர, எப்படி ஒரு மனுஷன் ஒரு இயக்குனர் இல்லை யார் எந்த டெக்னீஷியனாக இருந்தாலும் எவ்வளோ கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்த குரு ஏஎல் விஜய் தான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அவன் எனக்கு தாய்மானவன். என்னோட நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் முதல் ஆளாக வந்து நின்று அதில் பங்கெடுத்து உடன்பிறப்பா, நானே சொல்லிட்டு தாய்மானவன்னே சொல்லிட்டேனே, அது மாதிரி தாயும் தகப்பனுமா இருந்து என்னை பார்த்துக்கிறவன். அவன் எப்போவுமே நல்லா இருக்கணும்னா அவன் நான் என்ன நினைக்கிறேன் நானும் அவனை நினைக்கிறேன்றது 100% ரொம்ப மனப்பூர்வமாக சொல்லிக்கிறேன், விருப்பப்படுறேன். அப்புறம் ஹாரிஸ் 25 சந்தோஷம். தயாரிப்பாளர்கள், புதுமுக நடிகர்கள் 2 பேருமே. அதில் அந்த ஏதோ ஒரு டைலாக் சொல்கிறீங்களே அந்த பொண்ணு, அது நிம்மதியாக தூங்குன்னு சொன்னது. அப்புறம் நிம்மதியாக தூங்கி எழுந்தால் அது சரியாயிடும். தூங்கி எழுந்தால் சரியாயிடும். ஆனால் தூங்காமே ஒரு மனுஷன் வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா அது ஏஎல் விஜய் தான். அதே மாதிரி ஆரிஸ் ஜெயராஜையும் கேள்விப்பட்டிருக்கேன், நான் அவர் கூட ஒர்க் பண்ணதில்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரும் வந்து எந்த நேரத்தில் எந்திரிச்சு ஸ்டுடியோவுக்கு வருவார், எந்த நேரத்தில் வந்து அவருக்கு ரெடி பண்ணிட்டு கூப்பிடுவாருன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவருக்கும் என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். நடிகர்கள் எல்லாருக்கும் முதல் வாழ்த்துக்கள். மேடம், நான் உங்களை கவனிக்கல வெளிச்சத்தில், உங்களோட நான் மிகப்பெரிய ரசிகன். மலையானை கூட்டம் பார்த்ததுக்கப்புறம் அதில் ஒரு காட்சி ஒன்று வரும், விஜிமல்ல ஒரு காட்சி ஒன்று வரும். அந்த பையனை கொன்னதுக்கு அப்புறம் அந்த ரத்தத்தை தொடச்சிட்டு இருக்கிற போது அந்த ஐபால் ஒருத்தரையும் 2 பேரையும் திரும்பி அப்படியே உங்க மனசுக்குள்ள இருக்கிறத வந்து கண்ணிலேயே காமிப்பீங்க. அது வந்து 100ல் ஒருத்தருக்கு தான் வரும். எனக்கு பிடித்த நடிகை ராதியா மேடம் தான். அதுக்கடுத்து நீங்க என்னன்றதுல நான் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். நன்றி. நான் உங்களை இன்னைக்கு சந்திச்சதுல ரொம்ப நன்றி, சந்தோஷம். நன்றி, வணக்கம். இந்த இனிமையான விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்துல என்னுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கறத நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னால் தம்பியினுடைய எல்லா படத்திலையும் எனக்கு பேர் வாங்கி கொடுக்குற மாதிரி நல்ல கேரக்டரா தான் கொடுப்பார். ஒரு துளியும் கர்வம் இல்லாமல்
நாம் செய்யக்கூடிய வேலையை ரசித்து இந்த இடத்துல எப்படி வச்சுக்கலாம்னா நான் அப்படியே வைக்கிறேன். அந்த மாடுலேஷன் இது எல்லாவற்றையும் ரசித்து நம்மை ஒரு சொந்த அண்ணனாக அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு அருமையான தம்பியினுடைய இந்த படத்தில் நடிப்பதற்கு எனக்கு ப்ரொடியூசரையாவுக்கும் என்னுடைய வணக்கம், எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த படம் வாழ்க்கையில் என்னுடைய கடைசி நிமிடம் வரை மறக்க முடியாத ஒரு படம். நான் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது நான் சொல்றேன் தம்பி, எனக்கு அதை பத்தி ஒண்ணு இதெல்லாம் ஏன் சொன்னீங்கன்னு கேட்காதீங்க, நான் சொல்லுவேன், அது எனக்கு கடமை. வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பணம் பற்றாக்குறை. இந்த படத்துல சொல்லியிருக்காங்க, ஆனா நான் கமிட் ஆகல. எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் பேசிய அந்த சம்பளத்தில் 2/3 பங்கை உடனே எனக்கு அவருடைய சொந்த பணத்தில் இருந்து கொடுத்து, நீங்க வீட்டை கட்டுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆதரவளித்தவர் தம்பி விஜய் அவர்கள். நாங்கள் இருவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறக்கவில்லை, ஆனால் நான் தம்பி என்று பாசமாக அழைப்பதும் அவர் அண்ணன் என்று பாசமாக அழைப்பதும் பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது ரைட். வீடு கட்டியாச்சு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு வந்த உடனே எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சது. அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்து தாத்தா என்கிற ஸ்தானம் எனக்கு கிடைச்சது. என் மகள் இந்த மாதிரி கன்சீவா இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே நான் தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி அடுத்தடுத்து இந்த மாதிரி கூப்பிடுங்க, என் மகனுக்கும் கல்யாணம் ஆகி அவருக்கும் மனைவி கன்சீவ் ஆகி நான் மறுபடியும் ஒரு தாத்தாவாகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த படத்தில் நான் நடிக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு ராசியாக நிச்சயமாக எனக்கு இந்த வீடு கட்டி முடிந்ததும் எனக்கு இறைவன் அருளால் எனக்கு பேத்தி வேணும் பேத்தி வேணும் பேத்தி வேணும்னு கேட்டு அதே மாதிரி பேத்தி பிறந்ததும் எனக்கு மறக்க முடியாத விஷயம். அதனால இந்த காதல் ரீசெட் ரிப்பீட்ல எனக்கு நல்ல நல்ல சுகமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டுகிறேன். இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய மது, அர்ஜுன் மற்றும் ஹீரோயின் மற்றும் கூட நடித்திருக்கக்கூடியவர்கள் என் மீது எப்பவும் பாசமாக இருக்கக்கூடிய தம்பி விஜய் அவர்கள், அதே மாதிரி உமர் பாய், அப்புறமா ஜிதேந்தர், எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இறைவன் எல்லோருக்கும் எல்லா வளத்தையும் நலத்தையும் அடைக்கட்டும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறட்டும் அப்படின்னு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். சத்தியமா இந்த படத்தோட கதை எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கோ விரும்பல. ஏன்னா விஜய் சார் படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் கூப்பிட்ட உடனே நான் நோன்னு சொல்லாம குட்டி கேமியோ ரோல் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்மா அப்படின்னு சொன்னாரு. டைட்டிலே ட்ரெண்டிங்கா இருக்குங்க, டைட்டிலே ஒரு கதை சொல்றது. ஸோ வெரி ஹாப்பி டு பி இன் த ஃப்ரேம்ஸ் ஆஃப் விஜய் சார். ஐ திங்க் அடுத்த படத்துல கொஞ்சம் மீச்சியான ரோல் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட தீனியா நிறைய டைலாக்ஸ், நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் இதுல ரொம்ப ஸ்வீட்டா, ரொம்ப குவாய்ட்டா, சட்டிலா, காமா பண்ண வச்சிருந்தாரு. வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இன்ட்ரெஸ்டிங் குரு, ஸ்மார்ட் ஹீரோயின், ஸ்மார்ட் ஹீரோ அண்ட் வண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸ் இதுல இருக்காங்க. நானும் இதுல ஒரு பாட்டா இருக்கேன் அப்படின்ட்டு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. பிரஸ் மீடியா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா ரொம்ப தூண்கள் மாதிரி நீங்க தான் இருக்கீங்க. எதுக்கும் கவலைப்பட வேணாம். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் கருத வேண்டிக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் great film is going to be definitely. Thank you.